நல்ல மாலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாள் சாயங்காலத்திலே நாம் ஒருமித்து தேவ பிரசன்னத்துல கடந்து வர ஆண்டவர் தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கனமான ஊழியங்கள் இது செய்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மாற்றினையாவுக்காக மஸ்கட்டிலிருந்து செயல்படுகிற தேவ சபை, தேவ ஜனங்கள், தேவ மனிதர்கள் பல இடங்கள்ல இருந்து இந்த பைபிள் ஸ்டடியை கவனிக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய நாமத்துல வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒருமித்து வேதத்தை தியானிக்கும்படி ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்துல நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்கான சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எங்களை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதி, எல்லா கோத்திரம், எல்லா பாஷையிலிருந்து எங்களை மீட்டு கொண்டார். தேவனுக்கென்று எங்களை மீட்டு கொண்டார். தம்முடைய ஜீவனை தந்து எங்களை மீட்டு கொண்டார். ஆகவே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கிறதை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள போகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரையுள்ள அதிகாரங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புகள். வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரையுள்ள அதிகாரங்கள், அதாவது 13 அதிகாரம் அல்லது 224 வசனங்கள். 13 chapters, 224 verses. அவைகள் தேவனுடைய நியாய தீர்ப்புகள். தேவன் தாம் சிருஷ்டித்தவைகளை நியாயம் தீர்க்க. தேவ நியாய தீர்ப்புகளை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கடந்த கால நியாய தீர்ப்புகள், 2 நிகழ்கால நியாய தீர்ப்புகள், 3 எதிர்கால நியாய தீர்ப்புகள். இப்போ தேவ நியாய தீர்ப்புகளை 3 வகையாக பிரிக்கலாம். 1 கடந்த கால நியாய தீர்ப்பு, 2 நிகழ்கால நியாய தீர்ப்பு, 3 எதிர்கால நியாய தீர்ப்பு. கடந்த கால நியாய தீர்ப்புக்கு 3 உதாரணங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4 முதல் 6 வரை உள்ள வசனங்களை பாருங்க. 2 Peter chapter 2 verse number 4 to 6. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு. 1 பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல், ஏஞ்சல்ஸ். 2 நோவா கால நியாய தீர்ப்பு. 3 சோதோமின் மேல் வந்த நியாய தீர்ப்பு. இப்போ கடந்த கால நியாய தீர்ப்புக்கு 3 ஆதாரங்களை, 3 கான்கிரீட் எவிடன்சஸ். பாவம் செய்த தூதர்களை தண்டித்தார், நோவா கால ஜனங்களை தண்டித்தார், சோதோம் கொமோரா ஜனங்களை தண்டித்தார். இந்த 3 உதாரணங்களை சொல்லிட்டாக்கும் எதிர்கால நியாய தீர்ப்பு எவ்வளவு சத்தியமானது என்று விளங்க பண்ணப்படுகிறது. மாற்ற முடியாத 3 ஆதாரங்களை முன்வைத்து ஆண்டவர் எதிர்கால நியாய தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறார். அப்போ நாம கற்றுக்கொள்ள போறது வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரையுள்ள அதிகாரங்கள். முதல்ல நாம பார்க்க போறது இந்த அதிகாரங்களுக்கு சொல்லி இருக்கிற பெயர்கள். இப்ப கவனிக்கணும்.
First we are going to study the names given to Revelation chapter 6 to chapter 18. வெளிப்படுத்தல் 6 முதல் வெளிப்படுத்தல் 18 வரை உள்ள அதிகாரங்களுக்கு சொல்லி இருக்கிற பெயர்களை நாம் முதல்ல பார்க்க போறோம். ஒன்னாவது பெயர் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஒரு ஆள் லூக்கா 4 அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனத்தை கூட கையில எடுத்து வைங்க. We have to read both Isaiah chapter 61 verse 1 to 3, Luke chapter 4 verse 16 to 20. வாசிக்கலாம். ஏசாயா 61 1 2 3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். லூக்கா 4 அதிகாரம் 16 முதல் 20. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். நீங்க இந்த 2 பகுதியையும் வாசித்தப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள ஏசாயா தீர்க்கதரிசியின் 61 அதிகாரமாக்கும் இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊரில் உள்ள ஜபாலயத்தில் எழுந்து நின்று வாசிக்கிறான். அந்த 2 பகுதியை கையில எடுத்து வச்சு பாருங்க. ஒரு வார்த்தை இயேசு படிக்காம விட்டார். யாருக்காவது தெரியுமா எந்த வார்த்தைன்னு? உங்க பைபிள்ல நல்லா பாருங்க. நீதியை சரிக்கட்டுவது. நீதியை சரிகட்டும் நாள் அப்படிங்கிற வார்த்தை இயேசு வாசிக்கல. ஏன் இயேசு அதை வாசிக்கல அப்படின்னா, இயேசு அன்னைக்கு வந்திருக்கிறது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த, கர்த்தருடைய நீதியை சரி கட்டுவது என்பது இன்னொரு காலம். அது அந்த நியாய தீர்ப்பின் காலம். அப்போ வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரத்திற்கு முதல் பெயர் the day of vengeance. The day of vengeance. தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள். அதுக்கு முன்ன உள்ள வார்த்தையை சொல்லிட்டு இயேசு உட்கார்ந்தாரு. அதுக்கு முன்ன உள்ள வார்த்தை என்ன? கர்த்தருடைய அனுக்கிரக காலத்தை பிரசித்தப்படுத்தவும். அது என்ன? அது 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லி இருக்கு இல்லையா? இதுவே ரட்சண்ய நாள், இதுவே அனுக்கிரக காலம். அந்த ரட்சிப்பை கூறும்படி இயேசு வந்திருக்கிறான். நம்முடைய முதல் வருகையில நியாய தீர்ப்பை கூறும்படி வரல. ஏன்னா அது இன்னொரு காலம். அது என்ன காலம்? the day of vengeance. அதாக்கும் வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை கர்த்தர் நீதியை சரிக்கட்டும் நாள். This is the first name. அதாக்கும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பெயர். 2வது பெயர்
வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். வெளிப்படுத்தல் 6, 16, 17. Revelation chapter 6 verse number 16 and 17. பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். என்ன பயங்கரம் இல்லையா? பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி, பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, தன்னை மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக மௌனமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. இப்படி வேதம் இயேசு கிறிஸ்துவை தாழ்மையுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாய் கூறுகிற பொழுது, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் அவரை பற்றி என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியினுடைய கோபாக்கனையின் மகா நாள். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கனின் மகா நாள். அப்போ 1வது இந்த பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் பெயர் நீதியை சரிக்கட்டும் நாள். இந்த பகுதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கனையின் மகா நாள். இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிற 3வது பெயர் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். Revelation chapter 3 verse 10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் பண்ணின வாக்கு தத்தத்தை நாம ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலம், அவர் ஆஃப் டெம்ப்டேஷன். அந்த சோதனை காலத்துக்கு நான் என்ன தப்பு இப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள பகுதிகளுக்கு வேதம் சொல்லுகிற 3வது பெயர் தி அவர் ஆஃப் டெம்ப்டேஷன், சோதனை காலம். மலையாளத்துல பரீட்சா காலம் என்று கூறப்பட்டிருக்கிறது. மலையாளத்துல பரீட்சா காலம். அப்போ சோதனை காலம். 1 நீதியை சரிகட்டும் நாள், 2 ஆட்டுக்குட்டியாருடைய கோபாக்கினின் மகா நாள், 3 சோதனை காலம். அந்த பகுதிக்கு சொல்லி இருக்கிற 4வது பெயர், அதாவது வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களுக்கு சொல்லி இருக்கிற 4வது பெயர் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். யோவேல் 1:15. கர்த்தருடைய நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த பகுதிக்கு வைத்திருக்கிற அடுத்த பெயர் த டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள். அது கர்த்தருடைய பெரிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய பயங்கரமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை மட்டும் நாம வாசித்தா 7 தடவை கர்த்தருடைய நாளை பற்றி கூறுகிறது. 7 தடவை. The word day of the Lord comes 7 times in the book of Joel alone. அங்கே சொல்லி இருக்கிறது. அந்த 2ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாயும் சந்திரன் இரத்தமாயும் மாறும். அப்போ யோவேல் 2:31 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுப்பி நின்று பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு பயன்படுத்தினது. அப்போ இந்த பகுதிக்கு சொல்லப்பட்டிருக்கிற பேர் என்ன? த டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். அடுத்து இந்த பகுதிக்கு சொல்லப்பட்டிருக்கிற பெயர், இது கொஞ்சம் முக்கியமான ஒரு பெயராக்கும். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எரேமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். இதாக்கும் அந்த யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் அப்படின்னு பாத்தீங்க இல்லையா? அதுதான்
the day of Jacob's trouble. சில வேதாகமங்களை நீங்க வாசிச்சா the times of Jacob's trouble அப்படின்னு சொல்லி இருக்கும். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். யாக்கோபு நீங்க சொல்லுகிறது யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ஆக்கும். இது என்ன காலம்? யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். இது ஒரு முக்கியமான வார்த்தை. அடுத்து இந்த வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள பகுதிகளுக்கு அடுத்து சொல்லி இருக்கிற பெயர், அதுவும் கொஞ்சம் முக்கியமான பெயர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 23, 24 வரை உள்ள வசனங்கள். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அங்க ஒரு வார்த்தை பாத்தீங்களா? புறஜாதிகளின் காலம். அப்ப அந்த உபத்திரவ நாட்கள், அந்த காலம், உண்மையிலேயே அந்த காலத்துக்கு இருக்கிற முக்கியமான பேர் என்ன? The times of the Gentiles. அதுவும் அந்த பகுதிக்கு சொல்லி இருக்கிற பேராக்கும். The times of the Gentiles, புறஜாதிகளின் காலம். இந்த பெயர் கவனிக்கும்போ தயவு செஞ்சு நீங்க ஒரு காரியத்தை ஞாபகத்துல வைக்கணும். புறஜாதிகளின் காலம் வேற, புறஜாதிகளின் நிறைவு வேற. Times of the Gentiles is entirely different from fullness of the Gentiles. அது ரெண்டும் வேற. அது எங்க சொல்லியிருக்கிறீமா? ரோமர் 11:25. ரோமர் 11:25 நீங்க வாசிக்கும் என்ன வாசிக்கிறீங்க? புறஜாதிகளின் நிறைவு. வாசிங்க அந்த வசனத்தை. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்களா? 21 சொல்லி இருக்கிறது புறஜாதிகளின் காலம். ஆனா ரோமர் 11:25, ரோமன்ஸ் சாப்டர் 11:25 அங்க சொல்லி இருக்கிறது புறஜாதிகளின் காலம் அல்ல, புறஜாதிகளின் நிறைவு. இது ரெண்டாக்கும். இது ரெண்டுங்கிறத விட இது ரெண்டு காலங்கள். புறஜாதிகளின் நிறைவு அப்படின்னு சொல்றது இந்த காலம். இந்த காலத்துல எல்லா ஜாதிகள்ல இருந்து வெற்றிக்கப்பட்டு தேவ சபையில சேர்க்கப்படுகிறார்கள் அல்லவா? அந்த சேர்க்கப்படுகிற எண்ணிக்கைக்கு தேவன் வைத்திருக்கிற அளவு, அந்த அளவாக்கும் புறஜாதிகளின் நிறைவு. எப்போ ரகசிய வருகை நடக்கும்? எப்போ ரகசிய வருகை நடக்கும்னா புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற பொழுது ரகசிய வருகை வரும். இத்தனை பேர் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கு. அந்த எண்ணிக்கை நிறைவேறும்போ ரகசிய வருகை வரும். அதே நேரத்துல புறஜாதிகளின் காலம் என்பது வேற. இஸ்ரவேல், எருசலேம் சத்துருக்கள் கையில விட்டு கொடுக்கப்படும். அதாக்கும் புறஜாதிகளின் காலம். அது டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ். ஆனா இந்த காலம் அப்படிங்கிறது ஃபுல்னஸ் ஆஃப் தி ஜென்டைல். இந்த ரெண்டு வித்தியாசங்களையும் தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளணும். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களுக்கு வேதம் வைக்கிற ஒரு பெயர் ஆக்கும் தி டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், புறஜாதிகளின் காலம். அடுத்து இந்த பகுதிக்கு வேதம் வைக்கிற அடுத்த பெயர் ஓசியா 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஓசியா சாப்டர் 1 and verse number 11. அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரிதாயிருக்கும். அதாக்கும் அந்த பகுதிக்கு வச்சிருக்கிற பேரு the day of Jezreel.
நீங்க இஸ்ரவேல் என்று நினைக்க கூடாது. ஜஸ்ரீல், இஸ்ரவேலின் நாளாக்கும். இஸ்ரவேலின் நாள் என்று தயவா யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. இஸ்ரவேலின் நாள் அல்ல, இஸ்ரவேலின் நாள். அது ஒரு வித்தியாசமான ஆழமான பகுதி. அதை நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல வரும்போது தியானிப்போம். அப்போ டே ஆஃப் ஜஸ்ரீல், அதுவும் வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பெயர், டே ஆஃப் ஜஸ்ரீல். அடுத்து இந்த பகுதிக்கு சொல்லப்பட்டுள்ள பெயர், இது ரொம்ப முக்கியமான ஒரு பெயர். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்க வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு பாத்தீங்களா? ஒரு வார்த்தை பாத்தீங்களா? வேதனைகளுக்கு ஆரம்பம். அத நீங்க இங்கிலீஷ்ல பாருங்க, சாரோன்னு போட்டிருக்கு, பாத்தீங்களா? பிகினிங் ஆஃப் சாரோஸ். இனி கிரேக்க மொழியில என்ன போட்டிருக்கு தெரியுமா? கிரேக்க மொழியில ஒடின் அப்படின்னு போட்டிருக்கு, ஒடின். இத கேட்டுட்டு யாரும் பிள்ளைகளுக்கு ஒடின்னு பேர் வைக்க கூடாது, கவனமா இருக்கணும். ODIN. வேதனைக்கு அந்த இடத்துல சொல்லி இருக்கிற கிரேக்க வார்த்தை ஒடின். ஒடின் அப்படின்னா பர்த் பெயின், பிரசவ வேதனை. இப்போ இந்த பைபிள் ஸ்டடியில உட்கார்ந்து இருக்கும்போ உங்க யாரு கையிலேயாவது மலையாள பைபிள் இருக்குன்னா நீங்க பாருங்க, மலையாள பைபிள்ல அப்படி சொல்லி இருக்கு. மலையாள பைபிள்ல சொல்லி இருக்கு, ஈற்று நோவிന്റെ ஆரம்பம். இனி இந்த ஒடின் என்கிற வார்த்தை இந்த இடத்துல மட்டும் இல்ல, வேற ஒரு இடத்துல பைபிள்ல சொல்லி இருக்கு. அந்த இடத்துல அது எப்படி வருதுன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:3. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவும் சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் இந்த இடத்துல ஒடின் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல ஒடின் என்கிற வார்த்தை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க? பர்த் பெயின். அதே வார்த்தை தான் மத்தேயு 24:8 பயன்படுத்தியிருக்காங்க கிரேக்க மொழியில. ஆனா பிகினிங் ஆஃப் சாரோ அப்படின்னு போட்டிருக்கு. உண்மையில அது என்ன? பிகினிங் ஆஃப் பர்த் பெயின். ஏன்னா வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு, பர்த் பெயின், பிரசவ வேதனையின் காலம். இது எவ்வளவு கொடியது என்பதை நீங்க அறிந்து கொள்ளும்படியாக்கும் நான் குறைந்தபட்சம் ஒரு 10 பெயர்களையாவது உங்களுக்கு சொல்ல விரும்புறது. அட்லீஸ்ட் 10 names. இனி அடுத்து இந்த பகுதிக்கு வேதம் வைத்திருக்கிற பெயர் கொஞ்சம் முக்கியமானது. அது ஒரு இன்னொரு தடவை நாம் ஆழமாய் அதை கற்றுக்கொள்ளலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். Daniel chapter 9 verse number 25 to 27. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு
மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அந்த 27வது வசனத்தை ஒரு நொடி நீங்க கவனிங்க. நீங்க பாக்குறீங்களா ஒரு அவர்? பாக்குறீங்களா ஒரு அவர்? அந்த அவர் அப்படிங்கறது நீங்க சைடுல அவன் என்ன எழுதி வைக்கணும். பைபிள்ல பென்சில் வச்சு அவன் என்ன எழுதி வைக்கணும். அடுத்து நீங்க அந்த பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க சைடுல ஒளிய பண்ணுவான் அப்படின்னு எழுதி வைக்கணும். அதை தயவு செய்து நீங்க ஞாபகத்துல வைத்திருக்கணும். அப்போ வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்களுக்கு தானியேல் தீர்க்கதரிசி வைத்திருக்கிற ஒரு பெயர் உண்டு. அது என்ன பெயர் தெரியுமா? 70th week, 70வது வாரம். இதை நீங்க ஞாபகத்துல வைக்கணும். அது ஒரு பெரிய படிப்பாகும். அதற்குள்ள நாம பின் நாட்களில் அதற்குள்ள நாம நுழைவோம். 70வது வாரம். அப்போ இந்த உபத்திரவ காலம் 7 வருடம்னு எப்படி தெரியும்? 7 வருடம்னு எப்படி தெரியும்னா பைபிள்ல சொல்லி இருக்கு. எங்க சொல்லி இருக்கு? தானியேல் 9ல சொல்லி இருக்கு. அந்த 70வது வாரம் அல்லது அந்த 7 வருடம் 3.5 2 பிரியும்னு எப்படி தெரியும்? அதுவும் பைபிள்ல சொல்லி இருக்கு. ஆக வெளிப்படுத்தல் ஏதோ மனுஷன் கண்டுபிடிச்ச 7 வருடங்கள் அல்ல. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னது. அத 3.5 பிரிச்சது வேத பண்டிதர்கள் அல்ல, வேதமே அதை அப்படி 3.5 பிரிச்சிருக்கு. அதை நீங்க ஞாபகத்துல வைக்கணும். ஆக வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்கள் 70th week, 70வது வாரம். அடுத்தொரு பெயர் வெளிப்படுத்தல் 6 முதல் 8 வரை உள்ள அதிகாரங்களுக்கு அடுத்தொரு பெயர் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். Revelation chapter 12 verse 12. வெளிப்படுத்தல் 12:12. ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடம் அறிந்து. ஆக இந்த பகுதிக்கு வைக்கப்பட்டிருக்கிற அடுத்த பெயர் ஷார்ட் பீரியட் ஆஃப் சைட்டன். ஷார்ட் பீரியட் ஆஃப் சைட்டன், சாத்தானுடைய கொஞ்ச காலம். சாத்தானுடைய கொஞ்ச காலம். 3 இடங்கள்ல பைபிள்ல நாம சாத்தானை பார்க்க முடியும். 3 இடங்கள்ல. ஒண்ணு வானமண்டலங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியன்ஸ் chapter 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு வார்த்தையை நீங்க பாத்தீங்களா? வானமண்டலங்களின் சேனை. அப்போ பிசாசானவன் எங்க உண்டு? பிசாசானவன் வானமண்டலங்கள்ல உண்டு. அதனாலயாக்கும் யோபுவின் புஸ்தகத்துல சொல்லி இருக்கு, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானது அல்ல.
ஏன் நட்சத்திரங்கள் அவர் பார்வைக்கு சுத்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி இருக்கு. நட்சத்திர மண்டலங்கள்ல பிசாசானவன் குடியிருக்கிறான். அப்போ பிசாசானவன் எங்க உண்டு? நோட் பண்ணிக்கிடுங்க. 1 வான மண்டலங்கள். 2வது பிசாசானவன் எங்க உண்டு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 8:30. இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்தபடினால் அந்த பெயரை சொன்னான். ஒரு மனுஷனுக்குள்ள குடியிருந்த பிசாச பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அவன் சொல்றான் லெகியோன். உண்மையில லெகியோன் அப்படிங்கிறது ஒரு பெட்டாலியனோட பேராக்கும். ஒரு ரெஜிமெண்ட் சொல்லுவாங்க இல்ல, ஒரு பெட்டாலியன் சொல்லுவாங்க இல்லையா, அது அக்கும் லெகியோன். சில கமெண்ட்ரிஸ் நீங்க வாசிக்க சொல்ல தெரியுமா? ஒரு லெகியோன் அப்படின்னா 3000 முதல் 6000 வரை. சில கமெண்ட்ரிகளை நீங்க வாசிச்சா என்ன சொல்ல தெரியுமா? ஒரு லெகியோன் அப்படிங்கிறது 6000 முதல் 12000 வரை. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள குடியிருந்தது 3000 முதல் 6000 வரையோ, 6000 முதல் 12000 வரை உள்ள ஆவிகள். இவைகள் பூமியில் நடமாடும் ஆவிகள். அப்போ வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள், இப்போ பூமியில் நடமாடும் ஆவிகள். வானமண்டலத்துல ஆவிகள் செயல்படுது, பூமியில ஆவிகள் செயல்படுது. அடுத்து ஆவிகள் எங்க செயல்படுது? வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிச்சு பார்த்தால், வெளிப்படுத்தல் 9, யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த வசனங்களை நாம வாசிச்சு பார்த்தால், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், இந்த வசனங்களை சேர்த்து நாம வாசிச்சு பார்த்தா ஆவிகள் எங்க உண்டு? பாதாளத்துல உண்டு. அப்போ அசுத்த ஆவிகள் எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. வானமண்டலத்துல இருக்கு, பூமியில இருக்கு, பாதாளத்துல இருக்கு. வானமண்டலத்துல இருக்கிற ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு, பூமியில இருக்கிற ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு, பாதாளத்துல இருக்கிற ஆவிகள் செயல்படும்படி துடித்து கொண்டிருக்கு. 2 groups are working freely, 1 group bound. 2 கூட்டம் சுதந்திரமா செயல்பட்டு கொண்டிருக்கு. வானமண்டலத்துள்ள ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு, பூமியில நடமாடுகிற ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால இயேசு சொன்னது, ஒரு மனுஷனை விட்டு அசுத்த ஆவி புறப்பட்டு போனா வறண்ட இடங்கள்ல போகும், போயிட்டு திரும்ப வந்து அந்த இடத்தை பார்க்கும். தான் துரத்தப்பட்ட இடம் மீண்டும் ஜோடிக்கப்பட்டதா இருந்தா திரும்ப வந்து அவனுக்குள்ள இருக்கும். அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கலும் அதிக கேடுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த பூமியில நடமாடுகிற ஆவிகள் உண்டு. அதனாலே அக்கும் சொல்லுகிறது, பிசாதுகள் வானமண்டலத்துல இருக்க ஆவிகள், பூமியில இருக்க நடமாடும் ஆவிகள், பாதாளத்துல இருக்கு அரஸ்டட் ஸ்பிரிட்ஸ், கட்டப்பட்டு நடக்கிற ஆவிகள் பாதாளத்துல இருக்கு. உபத்திரவ காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா? உபத்திரவ காலம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 6 முதல் அந்த 18 வரை உள்ள அதிகாரங்களின் காலத்துல என்ன நடக்கும் தெரியுமா? மேல இருக்கிற ஆவி பூமியில வரும், பாதாளத்துல நடக்கிற ஆவியும் பூமியில வரும், வானமண்டலத்தில் இருக்கிற ஆவிகளும் பூமியில வரும், பாதாளத்தில் கிடக்கிற ஆவிகளும் பூமியில வரும். இவைகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச காலம் பூமியில செயல்படும். ஆக வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்கள் ஷார்ட் பீரியட் ஆஃப் சைட்டன், பிசாசானவனுடைய கொஞ்ச காலம். இவ்வளவு சொன்ன அவனுடைய விழுகைய பற்றி சொல்லாம இருந்தா நல்லா இருக்கா? சாத்தானுடைய விழுகைய பற்றி முதல்ல பைபிள்ல சொல்லி இருக்கிறது எங்க தெரியுமா? ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில். ஏசாயா 14ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ விழுந்தாயே. பாத்தீங்களா?
நாவில அடையாளம் விழுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நாவிலே அடையாளம் விழுகிறது. எங்க? ஏசாயா 6 அடையாளம் விழுந்த வாயினால் அவன் சொல்றான், சத்துரு விழுந்தான். இரண்டாவது சத்துரு விழுந்ததாக சொன்னது யார் தெரியுமா? இயேசு. அது எங்க? லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். பாத்தீங்களா? இதாக்கும் சத்துரு விழுந்தா அப்படின்னு சொல்லி 2வது சொல்லி இருக்கிறார். ஏசாயா சொல்றாரு, சத்துரு வெட்டப்பட்டு விழுந்தான். இயேசு சொல்றாரு, சத்துரு விழுந்த நான் கண்டேன். இனி வெளிப்படுத்தல் என்ன நடக்கு தெரியுமா? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை ஒரு நிமிஷம் எடுங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பாருங்க. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். தூக்கி எறியப்பட்டான். இப்போ ஏசாயா சொல்றாரு, சத்துரு விழுந்த நான் கண்டேன். இயேசு சொல்றாரு, மின்னலை போல விழுந்தான். வெளிப்படுத்தல் 12:9 சொல்லுது, தூக்கி எறியப்பட்டான். உண்மையிலே தேவ ஜனங்கள் உண்மையோட வாயை திறந்து ஆண்டவரை ஆராதிக்கும்போது என்ன நடக்கு தெரியுமா? சத்துருடைய அதிகாரங்கள் விழுகிறது, சத்துருடைய வல்லமைகள் விழுகிறது, எதிராளியின் அதிகாரங்கள் விழுகிறது. ஏன் வெளிப்படுத்தல் 6 முதல் 18 வரை உள்ள அதிகாரங்கள் உபத்திரவ காலம், கடின காலம், வேதனை காலம்னு சொல்லப்பட்டிருக்கேன்னா, வேதனையை உண்டாக்குறவன் பூமியில இருப்பான். அவன் வானத்திலிருந்தும் பூமியில தள்ளப்படுவான், அவன் பாதாளத்திலிருந்தும் பூமிக்கு நேராக ஏறி வருவான். ஆக சத்துரு கொஞ்ச காலம் செயல்படுகிறதாக்கும் அந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். இதன் தொடர்ச்சியை நாம வருகிற வாரத்துல தியானிக்கலாம். இந்த ராத்திரி கொஞ்ச நேரம் நாம ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம் தெரியுமா? தேவ பிள்ளைகள் உத்தமமா வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்தும்போ அந்தகார வல்லமைகள் விழுகிறது, பலவீனத்தின் ஆவிகள் விழுகிறது, நடமாடுகிற பொல்லாத ஆவிகள் விழுகிறது. இத கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஏதாவது பலவீனங்கள்ல பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த ராத்திரி நாம் ஒருமித்து ஆண்டவரை உயர்த்த தொடங்கும்போ இருளின் அதிகாரங்கள் விழப்போகிறது. கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்துங்க. அந்த பெருமையின் ஆவி விழுகிறது, அந்த வேதனை உண்டாக்குற ஆவி விழுகிறது, அந்த சாபத்தின் ஆவி விழுகிறது, அந்த எதிர் வல்லமை விழுகிறது. கண்ணை மூடி வாயை திறந்து அத்தனை பேரும் ஆண்டவரை உயர்த்துங்க. அத்தனை பேரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வாயை திறந்து ரிபல கமன கடகனா அல்கர சந்தர சதரம் பிரியந்த பிரௌட பத்தர பலவா உடவல் கமர பலவா உங்களுக்கு விரோதமா சவால் விடுகிற அந்த எதிர் வல்லமை எவ்வளவு பெரியதா இருந்தாலும், எவ்வளவு கொடியதா இருந்தாலும், அது இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்துல உடைந்து விழுகிறது. அபிஷேகத்துக்கு முன்ன சத்துரு நிற்க முடியாது, தேவ கிருபைக்கு முன்ன சத்துரு நிற்க முடியாது. ஏசாயா சொல்றாரு, சத்துரு விழுந்ததை கண்டேன். இயேசு சொல்றாரு, அவன் விழுந்தா. இந்த ராத்திரி வாயை திறந்து சொல்லுங்க, விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. உங்களோடு போராடின அந்த பலவீனத்தின் வல்லமைகள் விழுகிறது. உங்களை எதிர்த்து நின்ற அந்த சத்துருவின் வல்லமைகள் இந்த ராத்திரி விழுகிறது. உடவல வரவ சந்தர வரவா ரியந்தல் பிரௌட வரவரவா ஊடவல் கவர வரவ சந்தர வரவா ரேந்தல் கனாதனா. கொடிய பலவீனங்கள் இந்த ராத்திரி மாறுவதாக, கொடிய கட்டுகள் இந்த ராத்திரி அவிழ்ந்து போவதாக. இதுவரை விடுதலை இல்லாத காரியங்கள்ல இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாவதாக. தகப்பனே, சில குடும்பங்கள் ஆளுகை செய்கிற சத்துருவை விழத்தள்ளுவீராக,
சில பிள்ளைகள் ஆளுகை செய்கிற சத்துருவை விழத்தள்ளுவீராக. சில சரீரங்கள் ஆளுகை செய்கிற சத்துருவை விழத்தள்ளுவீராக. சில சிந்தனைகள் ஆளுகை செய்கிற விழத்தள்ளுவீராக. இனி ஒரு பொழுதும் எழும்பி ஆளுகை செய்ய முடியாதபடி விழுகிறது. இனி ஆளுகை செய்ய முடியாதபடி விழுகிறது. ரபால ஹந்து ரபாலபா அல் பந்தர சத்தரபனபா. நல்ல தவறே, நல்ல இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி. தியானிக்கும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேல அதிகாரம் செலுத்தும்படி முற்படுகிற ஆவிகள், உம்முடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தி முற்படுகிற ஆவிகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ராத்திரி கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு முன்ன விழுகிறபடி நமக்கு நன்றி. அது விழுகிறபடி நமக்கு நன்றி. எல்லா குடும்பங்களும் விடுவிக்கப்படுவதாக. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. உம்முடைய பரிபூர்ண விடுதலைக்காய் நமக்கு நன்றி. ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும். ஜெபத்தோட தியாகத்தோட ஊழியம் செய்கிற எல்லா தேவ மனிதர்களை ஆசீர்வதிக்கணும். அடுத்த ஒரு பைபிள் ஸ்டடியில நாங்கள் ஒருமித்து காண்கிறது வரை உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும். எங்கள் ஆவி ஆத்தும சரீரம் உடைய பார்வைக்கு பிரியமாயிருப்பதாக. எங்கள் ஜீவன் உடைய பார்வைக்கு விலையேற பெற்றதா இருப்பதாக. எங்களை தாழ்த்தி உடைய நல்ல கரங்கள்ல தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.